Good evening to one and all present here. I welcome all the parents, my fellow teachers, and respected the correspondent secretary, Mr. Said Nasir. I also welcome all the dignitaries and fellow colleagues. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த குழந்தைங்க ஆடும்போது நீங்க எந்த அளவுக்கு கை தட்டி உற்சாகப்படுத்துறீங்கன்னு தெரியல. ஆனா இந்த கை தட்டுறதுனால என்ன நன்மை கிடைக்கும்னு சொன்ன பிறகு நீங்க எப்படி கை தட்டுறீங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க, ஃபீல் குட் ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன், நியூரோ டிரான்ஸ்மிட்டேஷன் சொல்லுவோம் சயின்ஸ்ல. இது பேர்ல 4 ஹாப்பி ஹார்மோன் இருக்கு. எல்லாத்த பத்தியும் பேசினா கிளாஸ் இருக்கிற மாதிரி ஆயிடும். ஒரே ஒரு ஹாப்பி ஹார்மோன் பத்தி சொல்றேன். அந்த ஹாப்பி ஹார்மோனோட பேரு எண்டோஃபின். எண்டோஃபின்னா the pain killer medicine. பெயின் கில்லர்னா அப்ப அது என்ன செய்யணும்னா நல்லா கை தட்டி பாராட்டணும். அது ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். கை எப்படி தட்டணும்னா எப்படி தட்டணும். அனைவரும் இதுவரைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் டான்ஸ் ஆனாங்கன்னு தெரியும். அவங்க வயதுக்கு மீறி எவ்வளவு மெச்சூர்டா அந்த சாங்ஸ் அவங்க எடுத்துக்கிட்ட விதம் ஆடினது. பாயிண்ட் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எண்டோஃபின்ங்கிற ஒரு கெமிக்கல் உடம்புல சுரக்கும். அது பெயின் கில்லர் மெடிசன் மாதிரி. நீங்க போய் ஆன்டிபயோட்டிக் வாங்காமலே நீங்க இன்னொருத்தவங்க மனதார பாராட்டும் போது என்னைக்கு நீங்க மற்றவங்களை பாராட்டுறீங்களோ அதே மாதிரி sooner or later உங்களை இன்னொருத்தவங்க பாராட்டுவாங்க. இதான் இயற்கை நியதி. இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுட்டா இந்த ஆடின எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் அப்பாலஸ், ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுத்தீங்கன்னா நான் அந்த குழந்தைகள் பெற்றோருக்கான உறவை எனக்கு புரிஞ்ச வகையில ஒரு பேராசிரியர் இல்லாம நானும் உங்களை மாதிரி ஒரு பெற்றோரா ஒரு இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிற மாணவனா சிறப்பா என்னால கொடுக்க முடியும். இந்த கர உற்சாகம் பத்தாது, இன்னும் நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்திருந்தாலும் இன்னும் உங்களோட மைண்ட் எல்லாம் எங்கெங்கயோ இருக்கு. இபி பில், டெலிபோன் பில், வீட்டு பில், கேஸ் பில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் இருப்பது கலைமகள் பள்ளி விழாவின் ஆண்டு விழாக்கு வந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இனிமேதான் இந்த மனம் வேலை செய்யுது. பாத்தீங்களா, இவ்வளவு அழகா உற்சாகப்படுத்துறீங்க, கூட்டமா கூடிருக்கீங்க. இன்னும் கூட அந்த கை தட்டுறதுக்கான அந்த மைண்ட் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. This is how the mind works. திரும்பி நான் பேசுறது எதுக்குன்னா, ஹலோ, நீங்க எல்லாம் இருக்கிறது கலைமகள் பள்ளி ஆண்டு விழாவுக்காக வருகை தந்திருக்கிறீர்கள். அனைத்து பெற்றோர்களை எல்லாரும் அதுக்காக தான் உங்களுக்கு கை தட்ட சொல்லிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இவ்வளவு சொல்லியே எத்தனை பர்சன்டேஜ் கை தட்டிங்க உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் என்னோட ஸ்பீச் முக்கியமா இருக்கணும் வந்திருக்கேன். எவ்வளவு விரைவில் பேச முடிக்கிறேன். முதல்ல ஒரு முக்கியமான டாக்டர் ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் கோட்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறேன். இந்த பேரை சொன்னோடே கரவாசம் கொடுக்கணும், கைக தட்டணும். ஏன்னா இது என்னோட பேர் இல்ல, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயோட பேரு. உலகத்தில் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி, இந்தியாவுக்கு மட்டும் சொந்தங்க, உலகத்துக்கே சொந்தமான இந்த தலை சிறந்த விஞ்ஞானி அவர்கள் சொன்ன பியூட்டிஃபுல்லான கோட்ஸ். யூரோப்பியன் யூனியன்ல பேசுறேன், அதாவது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல, நம்ம இந்தியா பார்லிமெண்ட்ல இல்ல, ஐரோப்பால இருக்க யூனியன் பார்லிமெண்ட்ல பேசும்போது வெள்ளக்காரங்க சொன்ன உடனே அவ்வளவு கை தட்டினாங்க. அந்த கோர்ஸ் தான் படிக்க போறேன். அதை நீங்க கேட்டு அப்துல் கலாம் ஐயாவுக்காக நீங்க திருப்பி ஒரு தடவை கை தட்டணும். Where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is a beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. சரி, ஒரு சில பேர் புரியாது, பரவாயில்ல. அப்துல் கலாம் கை தட்டுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா, ஸ்பீக்கர்ல வந்து கைதட்ட சவுண்ட் போடுற அளவுக்கு தான் நம்மளுடைய மனப்பக்குவம் இருக்கு. என்ன சொல்றார் அப்துல் கலாம்னா, மற்றவைகள் வாழ வேண்டும் என்றால் முதலில் அடியேன் வாழ வேண்டும். என்னுடைய குரு சிவசாமி ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, என்னையே போய் மாற்ற பாக்குறீங்க. எந்த வகையான மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய வீட்டுல போய் என்னோட மனைவி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல, என்னோட டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. முதல்ல அந்த மாற்றத்தை நான் ஏற்படுத்தணும். அப்பதான் என்ன பண்ணலாம், ஒரு தனி மனித மாற்றம் தான். அடுத்தது என் குடும்பம், அடுத்தது சமூகம், அடுத்தது நாடு வளரும். அதுதான் ஐயா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த கோர்ஸ்ல சொன்னாங்க. அப்ப உலக சமாதானம் ஆகணும்னா ஒரு சின்ன கதை சொல்றேன். என்ன கதைன்னா, ஒரு முறை ஒரு பேராசிரியர் வகுப்புக்குள்ள போகும்போது மாணவர்கள் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு உலக வரைபடத்தை எடுத்து அது ஜெராக்ஸ் காப்பி, அது என்ன பண்றாருன்னா ஒரு 6-7 பீஸா பிச்சு போட்டுட்டு பசங்களை அதை எடுத்து ஜாயின் பண்ண சொல்றாரு. அது என்ன தெரியாது, பேப்பர்ல ரீஜாயின் பண்ணுன்னு சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ட்ரை பண்றாங்க ஜாயின் பண்ணி, அதை அவங்களால ஜாயின் பண்ண முடியல. அப்பதான் ப்ரொஃபசர் சொல்றாரு, அந்த போட்ட பேப்பரோட பரட்டி பாருங்கன்னு சொல்றாரு. பரட்டி பார்த்தா ஒரு மனுஷனோட உருவம். அந்த மனுஷனோட எடுத்து கை, காலு, கண்ணு, மூக்கெல்லாம் ஜாயின் பண்ணோடனே அந்த உலக வரைபடத்தோட முழு வரைபடம் கிடைச்சிருச்சு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது,
இருக்குன்னா for things to change I have to change. மற்றவைகள் மாற வேண்டும் என்றால் முதலில் அடியேன் மாற வேண்டும். அப்ப நீங்க என்னென்னலாம் மாற நினைக்கிறீங்களோ அதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. The parenting அப்படிதான். The parenting is not what you are preaching to the what you are preaching to your kids. It's all about what you are. அதாவது இந்த பெற்றோர் பிள்ளைகள்னா பெற்றோர்களுக்கு நீங்க எல்லாத்தையும் போதித்து திணிக்க பாக்குறீங்க. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதான் உங்களுடைய குழந்தைகள். நீங்க என்னென்ன பேசுறீங்க, வீட்டுல எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க படம் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உங்க குழந்தைகள் ஹோம்ஒர்க் பண்ண சொல்றீங்களா, அப்ப நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன் இன்சிஸ்ட் பண்ணா அதுக்கு ஒரு டேட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் சொல்றேன். எல்லாமே அறிவியல் ரீதியா நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இருந்தா அவங்க பேரண்ட் எப்படி வாங்கணும். அப்துல் கலாம் ஐயா பத்தி பேசுறோம், நிறைய தலைவர்கள் பத்தி பேசுறோம். ஆனா அவங்க அப்பா அந்த உயர்ந்த இடத்துக்கு போன பெற்றோர்கள் பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க? அவங்க பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்துல் கலாம் போல உங்க பிள்ளை ஆகுதுன்னா முதல்ல அந்த பெற்றோர்கள் அப்துல் கலாமோட பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அப்துல் கலாமோட பெற்றோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் சொல்றேன். என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரொட்டி கருகிடுது நைட்ல, அவங்க 2 பேரும் வேலை செஞ்சு வர்றாங்க. அவங்க அப்பாவுக்கு வைக்கிற ரொட்டி ரொம்ப கருகி போற ரொட்டி. அதை அப்துல் கலாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அதை சாப்பிடாரு. பையன் போய் கேட்கிறான், என்னப்பா அவங்க வச்ச ரொட்டி கருகி போயிடுச்சுன்னு. அம்மாவும் வேலைக்கு வந்தா டயர்ட் ஆயிட்டா, அதனால ரொட்டி கருகிடுச்சு, அதனால என்ன அவனுக்கு வேலை செஞ்சுட்டு வந்தாலும் சொல்லி. அப்ப மெயினா குழந்தைகளை எதை கத்துக்கலாம்? பொறுமையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும், லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றது. பொறுமையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் குழந்தைகள் முதல்ல பேரண்ட் என்ன கத்துக்க முடியும். அப்ப அன்பு முழுக்க முழுக்க அப்ப என்னதான் நான் சொல்ல வரேன்னா, life is not about knowledge. Love has 2 dimensions, knowledge and love. Love and knowledge both are diametrically opposite. வாழ்க்கை என்பது வெறும் கல்வி அறிவு மட்டுமல்ல, அன்பும் அறிவும் இரண்டும் நேர் எதிரானது. ஒரு மனிதன் அறிவை எப்படி பெற முடியும்னா எங்களை மாதிரி ஆசிரியர்கள் பள்ளி கல்லூரி பேருரை கிடையாது வந்துடும். ஆனா அன்பை எங்க போய் பெறுவாங்க? அப்புறம் டீனேஜ் வந்தோடனே அன்பு எங்க கிடைக்குது அவங்க தான் போவாங்க. அப்ப குழந்தைகளுக்கு யார் முதல்ல ஒரு டீச்சர்ஸா இருக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் தான். அப்ப நீங்க உங்க குழந்தைகள் அணுகிற முறை இதை பத்தி எங்கேயாவது கோர்ஸ் நடத்தினா பயிற்சியில போய் பங்கெடுத்து கலந்துக்கிட்டு பேரண்டிங் என்னன்னு தெரிஞ்சுங்க. உங்க குழந்தைகளுக்காக நீங்க ஃபீஸ் கட்டுறது, நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறது, ஐசிசிஎஸ்சி சிபிஎஸ்சி மெட்ரிக், இட் இஸ் ஜஸ்ட் மேட்டர். ஏன்னா இந்த 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரை அறிவுத்திறன் மனோபாவம். அறிவுத்திறன்னா நாலேஜ், மனோபாவம்னா ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமா. அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, இது எதுக்கு இதை சொல்றேன்னா, அறிவுத்திறன் தான் படிக்கிறாங்க, ஏபிசிடி அப்புறம் நிறைய பண்றாங்க. ஒரு குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணும்போது, எக்ஸ்போஸ் பண்றதுனா நிறைய பிள்ளைங்களோட நிறைய மொழி தெரிஞ்சவங்களோட நம்ம கலந்துரையாட வைக்கும்போது, அந்த மாதிரி குடும்பங்களோட இன்டராக்ட் பண்ண வைக்கும்போது ஒரு குழந்தையால 4 மொழிக்கு மேல ஒரு குழந்தையால கத்துக்க முடியும். ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குழந்தைங்க டேலண்ட் முன்னாடி நம்ம கொடுக்கிறது ரொம்ப சின்ன தீனி. இந்த 2 லாங்குவேஜ் படிக்கிறதோ, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதோ, சயின்ஸ் படிக்கிறதோ, இட்ஸ் நாட் ஆஃப்டர் ஆல் a matter for a child. பட் நீங்க அதை ட்ரீட் பண்ற விதம், you are forcing the child to take. என்ன பண்ணீங்கன்னா ஒரு குழந்தைய நீங்க ரொம்ப திணிக்கிறீங்க. திணிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த குழந்தையால 2 விஷயத்தை எடுத்துக்கிறதே கஷ்டமா இருக்கும். அது காரணம் இந்த குழந்தைக்கு 2 வயசுல ஒரு குழந்தை திங்க் பண்ண ஆரம்பிக்குது. அப்பயே நீங்க என்னென்ன வார்த்தை பேசுறீங்க, முட்டாள் என்னென்ன படிச்சு கிழிச்சுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த குழந்தையோட மைண்ட்ல ஃபுல் முட்டாள்னு போகும். இன்னைக்கு நான் கல்லூரியில பேராசிரியர் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் எடுத்து வர்றேன். இந்த பிரேக் டைம்ல இறங்கி போகும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அவங்க, ஆனா அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் தப்புன்னா அந்த உலகத்துல எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஒரு வாத்தியார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது என்னுடைய ஐடியா, என்னுடைய புரிதல். அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் பண்ணும்போது அப்படி ஒரு பேட் வேர்ட் பேசிட்டு போறான். நான் கெட்ட வார்த்தை சொல்லுவோம். கெட்ட வார்த்தை என்ன திட்டல, அவன் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போறான். கெட்ட வார்த்தை என்பது கேட்ட வார்த்தை. இந்த சமூகத்தில் அதிகமாக பயன்படுத்துற வார்த்தை. வீட்டுல ஒரு சில வீட்லயும் பயன்படுத்துறாங்க அதிகமா. அதை விட அதிகமா சமூகத்துல தெருக்கல்ல சண்டை போடும்போது அவங்க பாக்குற சினிமா காட்சிகள்ல வர்றத அவங்க குழந்தை பருவத்திலிருந்து கிரகிச்சுக்கிறாங்க. 2 வயசுல அந்த குழந்தை படம் காட்சி பார்க்கும்போது நிறைய வெற்ற சீன், புத்திர சீன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போகும்போது உள்ள போய் அவங்களோட ஆழ்மனதுல போய் ஒரு பதிவு ஏற்படுத்தும். இது அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் டாக்டர்கிட்ட போனாலும் இதை சரி பண்ணவே முடியாது. இதுக்கு சரி கட்டுற ஒரே டாக்டர், ஒரே இடம் எதுன்னா உங்க வீடுதான். பேரண்டிங் அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்ப்பாங்க. எல்லா இடத்தையும் பார்த்து நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, தாத்தா பாட்டி எப்படி இருப்பாங்கன்னு. இதை காலையில் என்னோட செல்வம் சொல்லி கொடுத்தாங்க. டாக்டர் விமலான்னு ஒரு மேம் நான் பேசுறேன். அவங்க என்னோட யூனிவர்சிட்டி காலேஜ் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுங்க மேம். ஏன்னா நான் எப்ப பேசுறேன் உண்மை சம்பவத்தை உறுப்பினர் அவங்கள்ட்ட கேட்கிறேன், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அவங்களும் ஒரு ப்ரொஃபசர் சொல்றேன் சார். ஒரு தடவை பையன் கோமா ஒரு நானே 10 ரூபா கொடுத்து கடையில் வாங்கி வந்தேன், அவங்களை வைக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லிருக்காங்க அம்மா. அவங்களுக்கு அழகா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. தெரியாம சொல்லிட்டு அம்மா லவ் யூ சொல்ல என்னமோ சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்
அவன் என்ன பண்ணா அவங்க பாட்டி ரொம்ப பிடிக்கும். பாட்டிட்டு போய் பாட்டி இங்க பாரு அம்மா அந்த மாதிரி என்ன சொல்லிட்டா ஏன் அப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க. பாட்டி உடனே யோசிக்கவே இல்லை. நீ ஆச்சு 10 ரூபா சொல்லிட்டாங்க, உன்னையாச்சு 10 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுத்து வாங்கிருந்தா உங்க அம்மா திருவண்ணாமலை பக்கத்துல சும்மா கடந்த கோயில் வாசல்ல தூக்கிட்டு சொல்லிட்டாங்க அம்மா. அப்ப என்னாச்சு, நிறைய பேருக்கு புரியவே இல்லை. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அதாவது பாட்டி பேரமலை ரொம்ப பாசம் என்ன சொல்லிட்டாங்க, உன்னையாச்சும் உங்க அம்மா 10 ரூபா கொடுத்து வாங்கிருந்தா உங்க அம்மா திருவண்ணாமலை கோயில் வாசல்ல இருந்து சும்மா எடுத்துட்டு வந்த ஃப்ரீயா கிடைச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பையன் காம்ப்ரமைஸ் ஆகிறான். அப்புறம் என்ன வந்து திருப்பி ஒரு ஃபைட் வரும்போது பையன் சொல்றான், அம்மா ரொம்ப பேசாத, பாட்டி என்கிட்ட உண்மையை சொல்லிடுச்சு, என் நானாச்சு 10 ரூபாய்க்கு ஒருத்து உன்னை பத்தி நான் சொல்லணுமா முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு அறிவுத்திறனுக்கு பஞ்சமே இல்லை. பிரச்சனையே இந்த ஆட்டிடியூட் தான். இந்த ஆட்டிடியூடுங்கிற வார்த்தையை ஏ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லெட்டர் டி 26 ஒரு ஸ்கோர் இந்த ஆல்பபெட் நம்பர் கொடுத்துட்டே போனீங்கன்னா 100 வரும். ஆட்டிடியூட் ஸ்கோர் எவ்வளவு வரும்னா 100 வரும். ஸ்கோர் ஒரு நம்பர் அவ்வளவு ஒரு வேல்யூ. ஆப்டிடியூட் அறிவுத்திறன் அதுக்கு 96 வரும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்க, இந்த 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையில் அறிவுத்திறனும் மனோபாவம் சேர்ந்தால்தான் மிக உயர்ந்த உயரத்துக்கு போக முடியும். அந்த அறிவுத்திறன் 20% போதுமானது. ஆட்டிடியூடுங்கிற இந்த மனோபாவம் தான் 80% வேணும்னு சொல்றாங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்ற மாதிரில, இது லாக்டவுனுக்கு முன்னாடி உள்ள ஒரு புள்ளி விவரம். என்னன்னா கேரியர் லீடரா ஒரு ஏன் வந்து குழந்தைங்க வந்து படிக்கும் போது என்ன படிக்க போறாங்க பிளான் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த புள்ளி விவரத்தை சொல்றேன். வேற எதுவும் லோக்கல் பாருங்க, 97 people 97% of people first finish their education and then think about the destination. 97% மாணவர்கள், இது இந்தியாவோட ரிப்போர்ட், படிச்சு முடிச்சுதான் என்ன வேலைக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது பாருங்க 97% மாணவர்கள். இது வந்து ஏதோ கை தட்டுறதுக்காகவோ உங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே இல்ல, உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் கவனமா கேளுங்க டேட்டாவை. 94 adults are either in the wrongly employed or underemployed. 94% பேர், அதாவது பிளம்பர் பெயிண்டரா இருக்காரு, பெயிண்டரா இருக்க வேண்டியவர் டாக்டரா இருக்காரு, டாக்டரா இருக்க வேண்டியவர் என்ன சொல்றது, டாக்டரா இருக்க வேண்டியவர் ஃபார்மரா இருக்க சொல்றாங்க. வேலையில மாத்தி மாத்தி செய்யறவங்க யாரு 94%. 92% of school students, அதாவது 92% ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இது லாக்டவுன் முன்னாடி உள்ள டேட்டான்னு சொல்லி இப்ப எடுத்தா இன்னும் மோசமா இருக்கு. அதை பத்தி சொல்ல வேண்டாம். ஓகே 92% என்ன பண்றாங்களா, என்னப்பா ஆக போறேன்னு கேட்டா let's see what happens, பார்க்கலாம் என்னப்பா. இன்னொரு என்ன சொல்றாங்க, even some students say unrealistic goal, நான் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்தை கோலாவோ இல்லைன்னா பாத்துக்கலாம் என்ன பண்றாங்க, following the crowd. எங்க வீட்டு பிள்ளைங்க கச்சேரிக்கு போகுது, இந்த பேசிஸ்ல தான் குழந்தைகள் வந்து 92% இருந்திருக்காங்க லாக்டவுனுக்கு முன்னாடி. 82% போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வேலை பார்க்கறதுக்கு அவங்க படிச்ச போஸ்ட் கிராஜுவேஷன் சம்பந்தமே இல்லை. 76% பிடெக் அண்ட் எம்பிஏ கிராஜுவேட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா நைட்ல டியூட்டி கால் சென்டர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது அடுத்த 61% of school students and 88% of college students are busy doing everything except the studies. 64% பள்ளி மாணவர்கள் 88% கல்லூரி மாணவர்கள் படிக்கிறது தவிர மற்ற எல்லாத்தையும் பிஸியா இருக்காங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாப், யூடியூப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதான் விஷயம். இது லாக்டவுனுக்கு முன்னாடி. இப்ப டேட்டா எடுத்தா மைனஸ்ல போகுது இது எல்லாமே. அதனால அதை சொல்ல வேணாம். இன்னும் சில விஷயம் என்னன்னா, இதான் அந்த அறிவுத்திறனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா இதான் நடக்கும். அப்ப பேலன்ஸ் என்ன பண்றாங்க, படிக்க வேணும்னு சொல்ல தவறா புரிஞ்சுக்காதீங்க. அதை கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது பேரண்ட்ஸ். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, குறிப்பா பெற்றோர்கள் இந்த அன்பு கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆட்டிடியூடுக்கு என்ன செய்யணும்னா, ஆட்டிடியூட்னா மனோபாவம் சொல்றோம் ஆங்கிலத்தில், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி மைண்ட், மனதின் பாவங்கள் இல்ல மனப்பாங்கு, மைண்ட் பேட்டர்ன். இந்த மைண்ட் பேட்டர்ன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க வாழ்றது மூலமா தான் உணர்த்த முடியுமே தவிர வார்த்தைகள் மூலமாக ஒருபோதும் உணர்த்த முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்கறத மேட்டர். நான் உள்ள வரும்போதே ஒரு ப்ரொஃபசர் டயர்டா தான் வருவாங்க. காலைல 5 o'clock போற காலேஜ், எங்க காலேஜ் 20 minutes ஃபாஸ்ட். 3 மணிக்கு காலேஜ் பஸ் எடுத்துவாங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துரும். உள்ள போகும்போது ஷூவை கட்டி தூக்கி இருந்தா என் பையன் அதே மாதிரி தூக்கி வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுல சாப்பிடுறது கரெக்டா வீசி இருந்தா அவங்க அதே தான் செய்வாங்க. அப்ப என்னென்ன பண்றோம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா at the time of birth the child mind is tabula rasa, because it's just like a clean slate ன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையோட மனதில் பிறக்கும் போது nothing is written, ஒண்ணுமே எழுதாத ஒரு வெள்ளை காகிதமா தான் ஒரு குழந்தை மண்ணில் பிறகுது. அதனால என்ன பாட்டு பாருங்க, குழந்தை பிறப்பதே அது நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பிலே. இன்னைக்கு அம்மா மட்டும் சொல்ல முடியாது, 2 பேரும் வேலைக்கு போற குடும்பத்துல அப்பாவும் குழந்தையை பாத்துக்கணும். இது அந்த காலத்துக்கான பாடல். இந்த காலத்துல வந்து அன்னை வளர்ப்பிலே பிரச்சனை இல்லை, அதிகம். ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போறாங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப 2 பேருமே பொறுப்படுத்திக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு
அந்த அன்பு கிடைக்கும். சில சமயத்துல 2 நாள் தான் 1 நாள் தான் லீவ் இருக்கு எனக்கு, இப்ப 3 நாள் லீவ் இன்னைக்கு. அப்ப பையன் வந்து கால் ஜஸ்ட் 4.5 years old. எனக்கு இருக்கிற பையன் 4 வயது பையன். நம்ம நெல்வாய் கூட்டோடு சாரோட ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், கலைஞர் ஸ்கூல்ல. அந்த பள்ளியில படிச்சுட்டு இருக்கான். அப்ப சில சமயத்துல காலை வந்து கட்டிப்பான். உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அப்ப அந்த காலை வந்து கட்டிக்கிறதுக்கு ஒரு குழந்தை வச்சிருக்கோம்னா நம்மள என்னைய பொறுத்தவரை நல்ல குழந்தை வச்சிருக்கிறதுக்கு தகுதி இல்லாம நான் நினைப்பேன். என்ன நம்ம என்ன பண்றோம்னா அந்த அன்பை கொடுக்க மாட்டோம். எப்போதுமே ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது இப்படி குனிஞ்சி வண்டி போட்டு இப்படிதான் பேசும். ஹக் பண்ணி ஸ்கூல் விட்டு போனோடனே, நீங்க வேலையை விட்டு போனோடனே அந்த குழந்தைய ஹக் பண்ணி தூக்கி போட்டுட்டு பொறுமையா பேசிட்டு, அப்பதான் அந்த குழந்தையோட மனோபாவம் சரியா இருக்கும். கொஞ்ச நேரம் தான் கேட்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்க மாட்டாங்க. இந்த குழந்தை அங்க இருக்கும், இந்த பேரண்ட் ஒரு பக்கம் மொபைல், அந்த பக்கம் ஒரு பேரண்ட் மொபைல். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அவ்வளவுதான். நீங்க படின்னு சொல்லுவீங்க, நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு படிக்கிற தெரியல, என்ன தெரியுமா செய்யணும்? அந்த குழந்தை படிக்கணும்னா அந்த குழந்தை நீங்க சொல்றீங்க கேட்கல, நீங்க போய் டிவி ஓடிட்டு இருந்தாலும் பேப்பர் எடுத்து படிக்கிற மாதிரி ஓரமா உட்கார்ந்து இதை செய்யணும். முதல்ல அதான் திரும்ப சொல்றேன், the parenting is not about what you preach, what you are. நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறதுல சும்மா படி, நான் படிச்சேன், நான் பெரிய ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதிகாரத்துல சொன்ன குழந்தைகள் கேட்காது. இப்ப நான் வந்து அடிய ஒரு பேராசிரியர், MSc MPhil PhD ஃபாரின் ஒர்க் பண்ணிருக்கேன், கவுன்சிலிங் சைக்காலஜி, ஸ்டூடெண்ட் லைஃப் கோச். என் பையன் அப்படியே வளர்ந்தோட என்ன பார்த்தாலும் புரண்டு he don't know anything. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்த நான் அவனுக்கு அப்பா, just I'm a father for his son. அவனுக்கு வந்து ப்ரொஃபசர் எக்ஸெட்ரா. அப்ப நான் எப்படி இருக்கணும்? அவனுக்கு வந்து நான் ஒரு நல்ல அப்பா இருக்க என்ன பண்ணணும்னா வந்தோடனே அவனோட கதையெல்லாம் கேட்கணும். அவன் சொல்ற கதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவனுடைய விளையாடணும், அவனுடைய இருக்கணும், அவனுடைய வாழணும். இல்லைன்னா எனக்கு குழந்தைய இருக்கிறதே எனக்கு அந்த என்ன பத்தி தான் நான் பேசுறேன், உங்களை பத்தி சொல்ல. ஒரு குழந்தைய பெற்று இருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு இருக்கும். அப்ப பெற்றால் தான் பெற்றால் மட்டும் போதாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை வளர்றதுக்கு அறிவு மனோபாவ வளர்ச்சி முக்கியங்கிறதுனால நீங்க 2 பேருமே அந்த எடுத்துக்கங்க, ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு டெமோ ஒன்று பண்ணி காட்டுறேன். அது சேர் இருக்கு பாருங்க. இந்த குழந்தைகள் 2 வயசுல தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 வயசுல எல்லாத்தையும் தாங்களே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5 வயசு 6 வயசு 7 வயசுக்கு பிறகுதான் வந்து என்ன தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது. இந்த குழந்தை சேர் அப்படி கவுத்து போட்டு விளையாடுனா உடனே இவங்க போய் அறிவாளி எடுத்து வச்சுருவாங்க. No, this is not the way. When the child play like this, the child neurons, குழந்தையோட நரம்பு மண்டலம் just problem solving skill. அப்புறமா IIT நீட் கோச்சிங், IIT கோச்சிங், போட்டு கோச்சிங் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறீங்க. லட்சலட்சமா பணம் கட்டி எப்ப ரூட் டைம்லயே கட் பண்ணிட்டீங்க. 1ல இருந்து 7 வயசு வரை என்ன பண்ணிட்டீங்க? சாப்பாடு ஊட்டும் போது தாய் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன், பூச்சாண்டி கிட்ட கொடுத்துருவேன், சாப்பிடலன்னா சாமி கண்ணை கொடுத்தோம், இப்படிலாம் பேசுறீங்க. ஒரு நாளைக்கு 200ல இருந்து 500 நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு குழந்தைக்கு மனோத்துல போய் பதியுது தெரியுமா? இதெல்லாம் ரிசர்ச். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க உங்களை யாரும் நோட் பண்ணலன்னு சொல்லுவாங்க ரிலீஜியஸ்ல, படம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியல இந்த மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல. எங்கேயும் போய் என்ன பண்றதில்ல, நம்ம படிக்க நம்ம கையெழுத்து போட தெரியும், கையில எவ்வளவு வைக்க தெரியும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல மனோபாவம் சரியா இருந்தது, டெலிபோன் இல்ல, டெக்னாலஜி இல்ல. இவ்வளவு சொல்லி கூட எத்தனை பேர் கை தட்டினீங்க? இதான் விஷயம், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அறிவு மண்டை வீங்கிடுச்சு, சுத்தமா ஆட்டிடியூடே போயிடுச்சு. எல்லா மனுஷனோட எல்லா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, போலீஸ் கோர்ட்டு எங்க போனாலும் ஏன் அறிவு வரும்னா மனோபாவமே இல்லை. ஏன்னா மனோபாவம் 80% தேவை இல்லையே. அதை சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் ரொம்ப கம்மி. அவங்க எப்படி பாப்பாங்க மனோபாவத்தை சொல்லிக் கொடுத்தா? இவன் என்ன வாத்தியார் அந்த வித்தியாசமா பேசுறான், இன்னும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறான், குழந்தையோட டைம் பண்ணுறான், ரொம்ப வித்தியாசமா டிஃபரெண்டா பைத்தியக்காரன் மாதிரி பார்க்குற சிச்சுவேஷன் தான் இந்த சினாரியோ, இந்த செஞ்சுரி இருக்கு. பட் திஸ் இஸ் டூ டேஞ்சரஸ். அப்பனா நம்ம பேரண்ட்டை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நமக்கு அப்துல் கலாம் பத்தி பேசலாமா? நீங்களே அந்த கேள்வி கேட்க வேண்டியதான். அப்போ ஒரு தலைவர்களையும் ஒரு சாதிச்சவங்களையும் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேரண்ட் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி குழந்தை விளையாண்டா இது உள்ள போகும், இந்த ஹோல் வழியா பார்க்கும், இப்படி பண்ணும், அப்புறம் இந்த ஹோல் வழியா பண்ணி இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். பாத்துக்கலாம், அதான் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இப்ப என்ன பண்றீங்க? விளையாட விட மாட்டீங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? ஃபியூச்சர்ல என் பையனை 6th 7th அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கோச்சிங்ஸ்லாம் இருக்கு. IIT கோச்சிங், நீட் கோச்சிங் எதுக்கு போடுறோம்? ஏன்னா அதோட ரூட்டை வந்து சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணிட்டோம், அந்த குழந்தைக்கு பகுத்தறிவு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ரூட்டை காலி பண்ற மெத்தட் தான் இந்த மாதிரி பேரண்டிங்ல பண்ற பெரிய மிஸ்டேக்ஸ். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல என்னதான் பேசுறாலும் மைண்ட் பத்தி தெரியும். மைண்ட் இஸ் நெகட்டிவ் ஃபெனோமெனன் சொல்லுவோம் சைக்காலஜில. என்ன சொல்லுங்க மைண்ட் வந்து ஏத்துக்காது. அதனால இவ்வளவு பிரச்சனை உலகத்துல. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பாம்பு ஒரு மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு போனதுக்கான காரணம் ஆட்டிடியூடே இல்லை இந்த உலகத்துல. அறிவுதான் அதிகமாயிடுச்சு. அப்ப என்ன செய்யணும்னா இது மாதிரி பயிற்சிகள். இப்ப நாங்க எங்க போய் பயிற்சி பண்றோம்னா இருக்கா மெய்யுணர்வு மையம்னு ஒரு இடம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க பயிற்சி அட்டன் பண்ணிருக்கலாம். அங்க போய் பயிற்சி பெற்றோம். அதன் பிறகுதான் அந்த கவுன்சிலிங் சைக்காலஜி, அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் கோச் எல்லாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் தான்
போனமா கட கடன் டெரிவேஷன் எடுக்கணுமா ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டி உருட்டணுமா அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு லைஃப். இந்த மெய்யுணர்வு மையம் போயிட்டு வந்த பிறகுதான் ஓகே நம்ம வந்திருக்கிற லோக்கல் பிசிக்ஸ் மட்டும் டீச் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவைப்படுற விஷயத்தை திரும்பி பார்த்தா ஒருத்தருமே டீச் பண்றேன். இப்போ நான் இப்ப கிளாஸ் போனா கிளாப்ஸ் சவுண்ட் விசில் எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. டீன்ஸ் எல்லாம் வந்து என்னையா பண்றாங்க கிளாஸ்ல, உன் கிளாஸ் எப்ப பார்த்தாலும் எப்படியே இருக்கு. ஒரு பீரியட் என்னோட பேர் யாரும் கடந்து கொடுக்க முடியாது, லீவ் கூட போகாம போற மாதிரி அப்படியேப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்ப நீங்களும் யார் பிள்ளைங்களே தெரியாத பிள்ளைங்களே என்ன இவ்வளவு நேசிக்கிறாங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கறது பிடிச்சி சும்மா டைம் பாஸ் பண்றது இல்லை. சொல்லிக் கொடுத்த மெத்தடும் அந்த கைண்டா ட்ரீட் பண்ற 18-19 வயசு பிள்ளைங்களுக்கே என்ன பிடிக்குதுன்னா உங்க குழந்தைங்க ஜஸ்ட் 1 year 3 years 4 years 5 years old. அப்ப நீங்க குழந்தைகிட்ட எவ்வளவு அன்பு கொடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு பிரச்சனை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க உங்களை வந்து தயவு செய்து சுய பரிசோதனை செய்து பாருங்க. உங்க குழந்தைகிட்ட உட்காந்து கேளுங்க, நான் எப்படி இருக்கேன், அப்பா அவருக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு கேளுங்க. புரியாத குழந்தை புரியாது, குழந்தை அழுவும். அப்ப அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்க குழந்தையோட ஆக்கப்போற தன்மையில அழிக்கிறீங்க. ஒவ்வொரு டைம் நீங்க குழந்தைய கிள்ளும் போது அடிக்கும் போது திட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையோட ஆக்கப்போற தன்மை நெசிக்கிட்டு பின்னாடி என் பையன் பயப்படுறான், அவன் ஒழுங்கா பேச மாட்டான், கம்யூனிகேஷனே வரல, மேக்ஸ்ல வீக், அது பேரண்ட்ஸே வந்து சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல எனக்கு தெரியாது எதுக்காக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு ஒரு டைம் ரொம்ப எதிராக எனக்கு பையன் படிச்சா எல்லாம் சொல்லல, உனக்கு வந்தா தான் வழி தெரியுது. அந்த மாதிரி என் பையன் ஸ்கூல்ல வந்த பிறகுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சாரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல நிறைய விஷயம் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பையனை வளர்த்து இந்த சமூகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு அப்துல் கலாமா நிறைய ஒரு பரிணாமத்தில் வந்து நம்ம கொடுக்க முடியும். அந்த வகையில கலைஞர் ஸ்கூல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குற வரைக்கும் மிக சிறந்த ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா யார் ஸ்கூலுக்கு வந்து அவங்கள்ட்ட உதவி கேட்டு போனாலும் செய்யறாங்க, அவங்கள்ட்ட உதவி கேட்டு போனாலும் அவங்க என்ன முடியும் செய்யறாங்க. அது இல்லாம பப்ளிக் சர்வீஸ் மாதிரி போய் இந்த மாதிரி எனக்கு இந்த கட்டணத்தை விட பயன்படுத்திக்கன்னு சொன்னா என்னோட சக செல்ல பள்ளிக்கு ஒருத்தர் மீனாட்சி குளோபல் ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒருத்தர் சாப்பிட்ட போயிட்டு டியூஷன் எடுக்கிறது இடம் கேட்டாரு. எதுவுமே சொல்ல மிக குறைந்த கட்டணத்துல அலோ பண்ண டியூஷன் எடுத்துக்கிறதுக்கு. ஆனா இது வந்து இப்ப உள்ளதெல்லாம் பார்க்கவே முடியாது ஒரு சில பேர். ஆனா இவர் அலோ பண்ணி அதுக்கு வசதியை செஞ்சு கொடுத்து இதெல்லாம் வந்து உங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தொழில் பண்ண ஒரு தொழிலா பண்ண மக்களை நேசிச்சு பண்ணாதான் அது பேர் நல்ல தொழில்னு சொல்லி குரு அதை சொல்லுவாரு. பணத்தை நேசிக்காம மக்களை நேசிச்சு ஒரு தொழில் பண்ணுங்க, நீங்க மிக உயர்ந்து போவீங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நமது செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஒரு மிக உயர்ந்த உயரத்துக்கு நிச்சயமா போகணும். ஒரு பல்கலைக்கழகம் இன்னும் இந்த கல்லூரியா மென்மேலும் இது வளர்ச்சி அடைறதுக்கு நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும். அதுக்காக தான் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அது என்ன பாயிண்ட்னா இந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவுல இதுவரைக்கும் பேசுறது விஷயம் இல்ல. இப்ப என்னதான் சொல்ல வரேன்னா வாழ்க்கை என்பது அறிவும் அன்பும் இரண்டும் பேலன்ஸ் பண்ணி போனாதான் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன பாடல் ஒன்று இருக்கு, அந்த பாடல ஒரு சில வரிகளை கோட் பண்ணிட்டு ஒரு இந்த மங்கையத்திர கவிதைகள் சொல்லி முடிச்சிடலாம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் என்று ஒரு பழைய பாட்டு வரும். அதெல்லாம் போய் கேட்டுட்டு அப்புறம் நீங்க புள்ள வரல அதை ரிப்பீட் பண்றேன். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் என்று. குழந்தைங்க பாருங்க வினாடி எவ்வளவு சூப்பரா இவ்வளவு டார்ச்சர் இவ்வளவு பிரஷர் கிடையாது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டான்ஸ் ஆடுறாங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. நம்மளால அப்படி இருக்க முடியல. அதுக்கான காரணம் பாருங்க அடுத்த லைன்ல வருது. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. தெய்வம் மேல நம்பிக்கைன்னா பரவாயில்ல, அப்ப வந்து கரெக்டாம இருந்தது. கோபம் கவலை வேதனை வெறுப்பு பொறாம சந்தேகம் இல்லாம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப சூப்பரா இருந்தது. இதெல்லாம் எங்க வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்ல பாருங்க. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. இந்த பாட்டை போய் யூடியூப்ல போட்டு பாருங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு உங்க குழந்தை எப்படி வளர்க்குறீங்கன்னு அப்படியே நெஞ்சில கை வச்சு கேளுங்க. நல்லா அழுவீங்க, ஒரு நாள் 3 நாள் கூட அழுவீங்க. உண்மையா உணர்ந்து உருகி உணர்வு பூர்வமா கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தை எல்லாம் வளருங்க. கடைசியா என்னதான் சொல்லியிருந்தாலும் இந்த மார்ச் 8 வந்து உலக பெண்கள் தினம். இந்த மார்ச் மந்த்ல இந்த மீட்டிங் நடக்கிறதுனால இந்த ஒரு கவிதையோட அடியான் முடிக்கிறேன். இந்த கவிதை எல்லா பெண்களுக்கும் என் போன்ற ஆசிரியர்களுக்கும் அனைவருக்குமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம். என்னுடைய தாய்மொழி தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். பிரபஞ்சத்தின் ஈடு இணையற்ற படைப்பு ஒன்று, பெண்மகளாய் தோன்றியது புகழே, ஆணை விஞ்சிய படைப்பென்ற மெய்ஞானமும் அன்பின் நதியாய் ஆனந்த தென்றலாய் விண்ணிலும் மண்ணிலும் அவ்வை போல் மீரா போல் இன்றும் எங்கும் தனித்தன்மை
தமிழ்மொழியின் பிரம்மாண்டம், மொழியின் வளமும் மழலையின் மனமும், வீரமும் காதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கும் இதயமே, அறிவின் பேரொளி, உறவின் சுடராய், படைப்பின் புனிதம் நீ மட்டுமே. உன்னை பாட உலகில் இன்னும் மொழிகள் பல வேண்டும். ஒப்பிலா இலக்கியமே, லியோனார்டோ டாவின்சி ஓவியமே, போற்றுகிறேன் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். மனித உருவில் இருக்கும் இறைவனை வணங்குகிறேன் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your valuable and inspirational speech.